ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து சூப்பரான பாசிப்பருப்பில் சாம்பார் செய்ய போகிறோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாசிப்பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு வந்து நான் 150 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ வந்து ஒரு 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கிறலாம். இது வந்து வறுக்கலாம் தேவையில்லைங்க, அப்படியே தான் கழுவிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், கழுவியாச்சு. இப்போ இது கூடவே வந்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணி சேர்த்து இதை நம்ம வந்து இப்போ அடுப்பில் வேக வைக்க போகிறோம். நம்ம குக்கர்லலாம் போடல, இன்றைக்கி இப்படியே சட்டியில் தான் தூக்கி வைக்க போகிறேன், வடைச்சட்டியில். இது வந்து நம்ம குக்கரில் செய்யலை வந்து நல்லா இருக்காதுங்க, விழுவிழுப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சட்டியில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். சாம்பார் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொதி வரவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்தோம் இவ்வளோ நேரம். இப்போ வந்து நல்லா கொதி வரவும் சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இது பாசிப்பருப்புக்கு வந்து மூடி போடையில் லைட்டாக கேப் வச்சு மூடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பொங்கி ஊற்றாது, நல்லாவும் சீக்கிரம் வெந்துருங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம மஞ்சள் சீரகம் அரைச்சிக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை இன்றைக்கி. மிளகாத்தூள் சேர்க்காமல் இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துருக்கேங்க. சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 5, 6 சோம்பு போடுறேங்க. சோம்பு வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். அது லைட்டான வாசத்துக்கு தான். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் அதோடு சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கிறலாம். இங்கே பாருங்கள், அரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ வந்து நம்ம பருப்பை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பருப்பு வந்து நம்ம ஊற்றின தண்ணி தாங்க. இப்போ 3/4 வேக்காடாக வெந்திருக்கு பருப்பு. நல்லா சிம்முலேயே வச்சு இப்படியே வச்சிட்டோம்னா இன்னும் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா மலர்ந்துரும் பருப்பு. இங்கே பாருங்கள், இந்த தண்ணி வந்து இது இப்படி வச்சா தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரத்தில் வேகும். தண்ணி அதிகம் வச்சோன்னா பருப்பு வேகாதுங்க, அது உருண்டுக்கிட்டே தான் இருக்கும், வேகாது சீக்கிரத்தில். இங்கே பாருங்கள், இப்போ பருப்பு நல்லாவே மசிஞ்சிருச்சு பாருங்கள். இது நல்லா வேக வேக கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது கூடவே வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் 2ஆவே முழுசாக கீறி போட்டுடலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் கூட நான் கட் பண்ணலைங்க, அப்படியே தான் முழுசாக தான் சேர்க்குறேன். தக்காளி பழம் வந்து ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வேக வச்சிடலாம். அது கூடவே இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மஞ்சள் சீரகத்தையும் சேர்த்துக்கிடலாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு காரத்துக்கு இந்த பச்சை மிளகா தாங்க இதுவே நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். இது மஞ்சள் சீரகம் நல்லா வாசனையாக இருக்குங்க. சாம்பார் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே நல்லா காரமாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், மஞ்சள் சீரகத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நான் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. ஏன்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படும், அதனால தண்ணி சேர்த்துக்கிறலாம். பருப்பு வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி இதுக தான் வேகணும். அதனால வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறலாங்க. இங்கே பாருங்கள், தண்ணி சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது இப்போ நம்ம மஞ்சள் சீரகம் ஊற்றையிலே ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும். குழம்பு கொதிக்கலை, சாம்பார் நல்லா கொதிக்கலை. இது கூடவே வந்து வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறலாங்க. இது சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார். இந்த பச்சை மிளகாவே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த சாம்பாருக்கு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இது வந்து சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் வந்து இந்த மாதிரி முழுசாகவே போடலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி உங்களுக்கு இன்னும் இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கூட சேர்த்துக்கறலாங்க. இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், வெந்துடும் நல்லா. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே எல்லாமே வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கிறலாம். எப்பயுமே வந்து சாம்பார் இதுகளுக்கு வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேருங்க. அப்போ தான் நம்மளுக்கு பாசிப்பருப்பு நல்லா வேகும். முன்கூட்டியே சேர்த்தோம்னா வேகாது பாசிப்பருப்பு. அதனால தான் வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறேன். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. நம்ம எல்லாம் கிண்டி விட்டுட்டு உப்பு பத்தாட்டினா வேணால் சேர்த்துக்கிறலாம் கொஞ்சம். பாருங்கள், அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறதுனா பார்த்துக்கிறலாங்க. இப்போ நான் போட்ட உப்பு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது.
அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம சாம்பார் தாளித்து விட்டுறலாம். இதை இறக்கி வச்சுட்டு இப்போ வேறு பாத்திரத்தில் இப்போ தாளித்து விட்றேன். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி போடுறேங்க. இந்த மாதிரி 2ஆ கிள்ளி போட்டுக்கிறலாம். இது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் காஞ்ச மிளகாய் சேர்க்குறது. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்க்குறேங்க. சேர்த்து நல்லா செவக்க வதக்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்க்குறேங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து சாம்பார் தூக்கி இதில் ஊற்றிடலாங்க. சாம்பார் தூக்கி ஊற்றி ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாம். அப்படி கொஞ்சம் லைட்டாக கொதி சுற்றி வந்தால் போதுங்க. இப்போ நான் கொஞ்சம் அந்த பாத்திரத்தையும் அலம்பி தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம் தண்ணி. இது கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் சாம்பார் நல்லாயிருக்கும் இது. இது வந்து ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இந்த சாம்பார். நம்ம ஊர் பக்கம் வெங்காய சாம்பாருன்னுவாங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.